என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி 7வது வீடியோமா. ஃபஸ்ட்டு 6 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பாலிட்டியும் எப்படி பார்த்தாலும் 50 வீடியோவை தாண்டும் மினிமம் சொல்கிறேன், சரிங்களா? இன்னும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ள ஆட் பண்ண போகிறேன். ஒரு 5 பார்ட் முடிச்சு ஸோ டெஸ்ட் மாதிரியே போயிடும். அதுவும் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு 15 டெஸ்ட்னா 65 வீடியோ வரும். ஸோ பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே வாங்க. ஸோ உங்களுக்கு நான் 200 hours GS சீரிஸ் வந்து நான் ஷெடியூல் கொடுத்த மாதிரியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ இதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. வீக்லி 2 or 3 வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் உங்கள் ஷெடியூலில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட் படிங்க. இந்த 2 வந்து இப்போதைக்கு என்னை ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கூட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் ஃபுல்லாகவே, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஷெடியூலில் வந்து 2வது பார்ட்டுமா. நம்ம டோட்டலாக 12 ஷெடியூல் இருக்குன்னு பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பில். அதில் வந்து 8 ஷெடியூலில் வந்து மொதல் வீடியோவாக கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம டேட்டாஸ் வந்து பின்னாடி படிச்சுக்கலான்னு வருவதை விட முன்னாடியே கொஞ்சம் அடிஷ்னலாக படித்தோம்னா பின்னாடி ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு 1 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவும் நான் 4 பார்ட்டு தான், 9, 10, 11, 12 இந்த 4 பார்ட்டையுமே கொஞ்சம் டெப்த்தாக எடுக்க போகிறேன். ஸோ இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour வந்துடும், சரிங்களா? இந்த நோட்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பாலிட்டி பற்றின ஐடியாஸ் கிடச்சிடும் ஓரளவுக்கு. ஷெடியூல் முடிச்சுட்டு பார்ட்டை முடிச்சுட்டு சாலியன் ஃபியூச்சர்ஸு. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ பாதியில் வரும்போது சொல்கிறேன் அடுத்து என்ன டாபிக் எடுக்க போகிறேன்னு. பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் கம்பைன் ஆகி வரப்போகிற ஒரு டாபிக் எடுக்க போகிறேன். கெஸ் பண்ணுங்கள் என்ன டாபிக்னு பார்க்கலாம். இந்த பாலிட்டியில் இப்போ வரப்போது திரும்ப எக்கனாமிக்ஸ் தான் அந்த டாபிக் வரும். ஸோ அந்த வீடியோ தான் அடுத்த கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஒரு 2 hours உங்களுக்கு வந்து கவர் ஆகும். 2 hours அதை பற்றி நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். யூனிட் 9 அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்துச்சு சிலபஸில். இப்போ யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 கூட சேர்த்துட்டாங்க. ஸோ அப்போ யூனிட் 5ம் யூனிட் 4ம் கம்பைன் ஆகி ஒரு டாபிக் எடுத்து பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம இந்த மேக்ஸ் கிளாஸு ஸ்பெஷல் தமிழ் பேட்ச்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ அது வேறு இது வேறு. நான் உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டில் 150 hours மேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னால் ஃப்ரீயாக கொடுத்து முடிச்சிடுவேன். 200 hours GS கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்து முடிச்சிடுவேன். ஸோ நான் கொடுக்குற சோர்ஸஸ் ஃப்ரீயாக வந்துடும். ஸோ நம்ம அகாடமியில் ஸ்டாஃப்ஸ் வர்றாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்குமே ஒரு பெர் காஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். வந்து கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு தென் அகாடமி சார்ஜ் மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்குது. இது மாதிரி நிறைய வீடியோ சொல்லிட்டு அவங்ககிட்ட. ஸோ நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த சீரிஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அது போக அகாடமிஸில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ ஸோ அதையும் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்காக போயிட்டு நான் அகாடமிஸை வெளியே பெருசாக வந்து நியூஸ் பேப்பர்லையோ இதுலையோ ஆடு கொடுக்குற அளவுக்கு என்கிட்டையும் சோர்ஸ் இல்லை. நானும் அந்தளவுக்கு ஆடு கொடுத்து ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ என்னோட விஷயங்கள் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சேனலில் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு 200 hours GS சீரிஸ் போதும் சார், CS ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் GSஐ முடிச்சுட்டு நீங்கள் எப்போயா தமிழ் எடுப்பீங்களா, அப்போ நான் படிச்சுக்கிறேன்னா ஓகே, வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படுது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வேலைக்கு போய்ட்டு வரீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா இதையும் மிங்கிள் பண்ண வேணாம். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காம அதை கொண்டு வந்து இது கூட மிங்கிள் பண்ணுறீங்க, இது கொடுக்குறீங்க அதையும் கொடுங்க அப்படின்றீங்க. நான் ஒரு விஷயத்தை முதல்ல முடிச்சிடுறேன். மேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சொன்னோம் 100 வீடியோ கிட்ட முடிச்சதுனால ஒரு சாட்டிஸ்ஃபைட். இப்போ நான் இதே மாதிரி GSஐ முடிச்சுட்டு எக்ஸாம் கிட்ட முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நான் அப்படியே தமிழும் ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா? அது நான் கொடுக்குற விஷயத்தை ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கே தெரியும், நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க, அரௌண்ட் ஒரு 30-40,000 சேலரி வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 5,000 10,000 முடியாதவங்களுக்கு கொடுக்கலாம். 5,000 10,000 அதிகம். அட்லீஸ்ட் மாதம் ஒரு 1,000 கொடுக்குறதே பெரிய விஷயம். இதே முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்கிறத முடியாதவங்களுக்கு கொடுப்போம். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப இருக்கிறது அப்படின்னா படிப்பு மட்டும்தான். ஏன்னா படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் என்னால் முடிகிற சோர்ஸை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்காதவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. புரிஞ்சுக்கிட்டவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள், மொத்தம் வந்து 4 பார்ட்ஸ், இப்போ 4 ஷெடியூல் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 1 2 3 4 5 6 8 வரை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறோமா, அதை அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ ஏன்னா அதை இப்போ எடுத்தோம்னா அது ஒரு 10 நிமிஷம் போயிடும். போன வீடியோவில் தெளிவாக முடிச்சிட்டேன். இப்போ 9, 10, 11, 12 இப்போ இந்த 9வது வீடியோ 9வது ஷெடியூல் எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முதல் ஒரு அவுட்லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. 9வது ஷெடியூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மாற்ற முடியாத விதிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, காம்பினேஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதில் என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விதிகளை ஒன்று சேர்த்து அதில் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வந்து வச்சிட்டோம்னா லாவுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்குதுன்னு நம்பினாங்க அந்த விதி. ஏன்னா அந்த லா மேக் பண்ணதே அப்படி தான். எக்ஸாம்பிள் இப்போ 13Bன்னு சொல்கிறாங்க. 13B அப்படின்றது என்னன்னா அகெயின்ஸ்ட் திஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி புனராய்வுக்கு எதிரானது, நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியாத விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்டவணையில் கொண்டு வந்து வச்சிட்டாங்கன்னா அதை நம்ம நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறது ஆர்டிகல் 13B. ஸோ அதன்படி வடிவமைக்கப்பட்டது அந்த 9வது அட்டவணை. இந்த அட்டவணைக்குள்ளே வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிட்டாங்கன்னா அதை உச்சநீதிமன்றம் தலையிட்டு அது சரியா தப்பான்னு விசாரிக்க முடியாது, அதை விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட விதிகளை கொண்டு வந்து இதுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போ அந்த விதிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. விதிகளுக்கான பாதுகாப்பு பெட்டகமாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டவணை 9, சரிங்களா? ஸோ அந்த அட்டவணை 9ல் ஒரு விதி கிடையாது, நிறையா விதிகள் இருக்குது. எந்தெந்த விதியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் பாதுகாப்பு. இதில் மொத்தம் ஒரு 13 விதி ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 284க்கு மேலே விதிகள் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதில் முக்கியமான ஒரு சில விதிகளை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இது 9வது அட்டவணை கொண்டு வரப்பட்டது 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 10வது அட்டவணையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் சொல்லுவோம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா.
கட்சித்தாவல் எழுதிக்குவாங்க. அடுத்து கட்சித்தாவல் தடை சட்டம். இந்த கட்சித்தாவல் அப்படிங்கிறது 1985 52வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க. கட்சித்தாவல் 2வது, இது 10வது அட்டவணை. சரிங்களா? ஸோ கட்சித்தாவல்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கட்சியில் போட்டிடுறீங்க, ஜெயிக்கிறீங்க, சடனாக எனக்கு இந்த கட்சியில் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் அந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க உங்களை. அது தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு சில ப்ரோட்டோகால், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நீ கட்சி தாவக்கூடாது. ஒருவேளை நிறைய பேர் அந்த கட்சியில் அதிருப்தியில் இருக்காங்களா, சேர்ந்து போகிறாங்களா, சரி அவங்க போகலாமா போகக்கூடாதா, அதுக்கான கண்டிஷன்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நமக்கு கொண்டு வர்றாங்க. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% மினிஸ்டர்ஸ், டோட்டல் எம்பியில் 15% மெம்பர்ஸ் தான் மினிஸ்டர்ஸாக இருக்கணும். அது நல்ல ரூல். அதெல்லாம் வந்து பின்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இது கீழே தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். 10வது அட்டவணை, 11வது அட்டவணையும் 12வது அட்டவணையும் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்து ராஜும். சரிங்களா? பஞ்சாயத்து அண்டு முனிசிபாலிட்டி. பஞ்சாயத்து 11வது அட்டவணையாகவும் முனிசிபாலிட்டி நகராட்சி வந்து 12வது அட்டவணையாகவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து 29 பணிகள் இருக்கும், இதுக்குள்ளே வந்து ஒரு 18 பணிகள் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது 74வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ரெண்டுமே வந்து 1992 கொண்டு வரப்பட்டிருக்கும். இது அவுட்லைன். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே ஒன்று பற்றியும் ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன். இது அதிகபட்சம் ஷெடியூல்குள்ளே படிக்கிறப்போ. அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்துன்னு சொல்லியே தனியாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பார்ட் 2-3 ஹவர்ஸ் படிப்போம். நகராட்சின்னு சொல்லியே ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் குரூப் 4 லெவலுக்கு நான் இப்போ சொல்கிறதுலேயே உங்களுக்கு கவர் ஆகும், அவ்வளோ விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அது பார்க்கலாமா? இப்போது இது ஃபஸ்ட் அட்டவணை, செகண்ட் அட்டவணைலாம் பார்த்துருப்போமா? ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு அவுட்லைன் ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுன்றதுக்காக தான் ஃபுல்லாகவே சொன்னேன். இப்போ நம்ம டேரெக்டாக 9வது அட்டவணைக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு 8 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்கப்பா. நிறையா மேப்பு எப்படி படிக்கலான்ற ஐடியா எல்லாமே சொல்லியிருக்கேன். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அட்டவணையெல்லாம் பெரிய விஷயமா நமக்கு அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். பட் அட்டவணைக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கண்டிப்பாக 1வது இருக்கும் நான் கொடுத்ததில். சரிங்களா? எடுத்து பாருங்கள். அடுத்து பாருங்கள் பல்வேறு வகையான சட்டங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 9வது அட்டவணைங்கிறது பல்வேறு வகையான சட்டங்கள். எழுதிக்கோங்க அப்படியே. பல்வேறு வகையான சட்டங்கள் மற்றும் விதிகள் இது உள்ளடக்கியதை நம்ம என்ன சொல்கிறோம், காம்பினேஷன் ஆஃப் லா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. காம்பினேஷன் ஆஃப் லா அப்படிங்கிறதா நமக்கு இந்த 9வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆர்டிகல் 137 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி சொல்லுது. நீதி புனராய்வு. ஒரு புது வகையான ஒரு சட்டம் இயற்றப்படும் பொழுது அந்த சட்டம் மக்களுடைய வாழ்வியலுக்கு தடையாகவோ அல்லது எதிராகவோ ஏதோ ஒரு குரூப் ஆஃப் மக்களை துன்புறுத்துற மாதிரியோ இல்லை அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ ஒரு விதி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே அகேன்ஸ்டாக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதை நான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம். அதை சுப்ரீம் கோர்ட்டே அந்த கேஸ் எடுத்து நடத்தலாம். இந்த மாதிரி ஒரு சட்டங்களை ஆய்வுக்கு உட்படுத்தலாம். அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 137. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ எல்லாத்துக்கும் வரலாமா? ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அடிக்கடி ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இதை நம்ம பாதுகாக்கணும். நம்ம பாரம்பரியம், இது சட்டப்படி தப்புனாலும் பாரம்பரியம். எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டுக்கு இந்த வாதத்தை முன் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணுன்றதுனால அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த 9வது அட்டவணை. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 19(5) இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா சொத்து, நம்ம எங்கே வேணால் சொத்து வாங்கிக்கலாம். தனிநபர் உரிமையில் சொத்து வாங்கலாம், நம்ம ஒரு இடத்த நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணலாம், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உரிமை கொடுத்துருப்பாங்க 19. ஸோ இப்போ அந்த உரிமை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் சொத்து வாங்கலாம். நான் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஏரியா ஃபுல்லாக என்கிட்ட காசு இருக்குது, ஜமீன்தார், நானே வாங்கி போட்டேன் எல்லா இடத்தையும். அப்போ எனக்கு அடுத்து இருக்க சில மக்களுக்கு நிலமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 1892 பார்த்தீங்கன்னா பஞ்சமி நிலமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க கவர்மெண்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த இடஒதுக்கீடுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள், அந்த இனத்து மக்கள் மட்டும்தான் வாங்கணுன்னே சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த நிலத்தை சில மக்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் இல்லாமல் மற்ற மக்கள் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த பஞ்சமி நிலத்தை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கான ஆக்டெல்லாம் பின்னாடி கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு இடம் வந்து நம்ம எங்கே வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, நம்ம வாங்குறோம். அது ஒரு அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. அப்போது இவ்வளோ லிமிட் தான் ஒரு குடும்பத்துக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு லிமிட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம உரிமையில் இருக்குது. அப்போ இது என்னோட அடிப்படை உரிமையை மீறுறாங்கன்னு சொல்லி யாராவது போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ ஒன்றும் பண்ணலப்பா, ஒரு வருஷம் கழிச்சு ஒருத்தட்ட வந்து இப்போ நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 ஏக்கர் லேண்ட் இருக்கலான்னு சொல்கிறோம். சரிங்களா? பட் அவர்கிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குது. நம்ம லேண்டை எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரிலாம் வெளியே போய் ஃபைல் பண்ணக்கூடாது.
எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு மேலே அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் அதை கொண்டு இதுக்குள்ளே வச்சிருவாங்க. நான் எக்ஸாம்பிளாக சிம்பிளாக சொல்கிறேன், ஜமீன்தாரி சிஸ்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு புரியுதா? அடிப்படை உரிமையில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது எல்லா மக்களுக்கும் சமமாக வரல, சமத்துவம் பாதிக்கப்படுதுன்ற காரணத்தினால என்ன பண்ணியிருப்பாங்க, அதை தடை செஞ்சுருப்பாங்க. இப்போ அதை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்ல போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம், கவனிச்சிட்டே இருங்க சரிங்களா. அடுத்து இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுமா. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரிசர்வேஷன்றது பெரிய ப்ராப்ளமாக நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ பார்க்கலாம், இதை முடிச்சுட்டு இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சரிங்களா. அதை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ அடுத்த வீடியோ நான் சொன்னது அதுதான், இடஒதுக்கீடு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ இது ரெண்டு தான் நம்ம மெயின் சோர்ஸாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஒடுக்கப்பட்டவர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களிருந்து கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் அவங்க வந்து எக்கனாமிக்கலாக பின்னாடி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கிரிமி லேயர்ன்ற கான்செப்டை கொண்டு வரணும்னு சொன்னோம். இந்த மாதிரி நிறையா வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட முடிவில் இப்போ ரிசர்வேஷன் நமக்கு இருக்குது. அந்த ரிசர்வேஷன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரிசர்வேஷனை பில்ட் பண்ணி ஜெயலலிதா 1994 76 சட்டத்தின்படி இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்து வச்சுருப்பாங்க 9th ஷெடியூலில். அப்போ 9th ஷெடியூலில் கொண்டு வந்து வச்சுட்டு அதை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னா இப்போ அதை மாற்றலாம். அதையும் நான் சொல்கிறேன், என்ன ரீசன் சொல்லிங்களா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி போன்ற சட்டங்கள் அப்படின்னு எழுதிக்குவாங்க. இது போன்ற நிறைய சட்டங்கள் இருக்குது சரிங்களா. ஸ்டார்டிங்கில் 13 சட்டம் இருந்துச்சு, இப்போ 282க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க, 284+ சரிங்களா. இது 1951 ஸ்டார்ட் பண்ணப்போ. 1994 ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு சட்டம் தான் தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம், 76வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து 9வது அட்டவணைக்கு போதும். பட் நம்ம அந்த இடஒதுக்கீடு சட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ, ஒரு 10 நிமிஷம் இன்ட்ரோ, அதை பற்றி நான் படிக்கணும் 3 மணி நேரம் ஆகும், நிறையா விஷயம் இருக்குது அதுக்குள்ளே சரிங்களா. நம்ம தமிழ்நாடு இடஒதுக்கீடே பார்ப்போமே, அதை கொண்டு வந்து வச்சாங்கன்னு பார்த்தோம்ல. தமிழ்நாடு இடஒதுக்கீடே பார்த்தோம்னா இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது சரிங்களா, ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1920களிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1920 நீதி கட்சி ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வந்தப்போ சுப்புராயலு தலைமையில் ஆரம்பிச்சாங்க. சுப்புராயலு ரெட்டியார் தலைமையில் ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி ஆணை பிறப்பிச்சு ஆணையை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1925 கூட பெரியார் காங்கிரஸ் மாநாடு இங்கே நடந்திருக்கும் காஞ்சிபுரத்தில். அதில் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேணும், ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அதுலேருந்து காங்கிரஸ்லேருந்து மறுபடியும் பெரியார் விலகியிருப்பார். திரும்ப 1926 சுப்பராயன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுப்பராயன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் சுயேட்சை ஆட்சி தொடங்கியிருக்குமா. சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் வந்து அவர் தலைமையில் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் பெரிய ஸ்டோரி. அந்த சுப்பராயன் சிஎம்மாக இருக்கிறப்போ அவர் தலைமையில் ஆட்சி இருக்கிறப்போ தான் முத்தையா முதலியார் அப்படின்ற ஒருத்தர், இதை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, முக்கியமான ஆளுமா அவர், முத்தையா முதலியார். இவர் தலைமையில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு ஆணைப்படி ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ இருந்த மினிஸ்டர், அமைச்சர் இவர் சரிங்களா. ஸோ இவரை நம்ம ஏன் இங்கே ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னா, இவரை வந்து பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு இடஒதுக்கீட்டின் தந்தைன்னு அழைச்சிருக்காரு. தமிழ்நாடு வகுப்புவாத ஒதுக்கீட்டின் தந்தை, தமிழ்நாடு இடஒதுக்கீட்டின் தந்தைன்னு அழைக்கப்பட்டவர் முத்தையா முதலியாருப்பா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தப்போ வந்துச்சு. ஸோ இதோட கண்டினியூட்டி இதோட முடியலை. 1926 அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகும். திரும்ப நமக்கு இந்த கேப்பில் 1909 பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஸ்டார்ட் ஆகும். நான் இது சொல்ல தமிழ்நாடு பற்றி, இது வந்து நம்ம மத்திய அரசில் நம்ம மிண்டோ மார்லி படிச்சிருப்போம்ல. மிண்டோ மார்லியில் சட்டமன்ற தொகுதியில் 27 தொகுதி கொடுத்துருப்பாங்க. அந்த 27ல் 8 தொகுதிகள் முஸ்லீம்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். அதனால மிண்டோ வந்து இடஒதுக்கீட்டின் தந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. 8 தொகுதி முஸ்லீமுக்காக ஒதுக்கப்பட்டது 1909 முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த முதல் சட்டம் சரிங்களா, பிரிட்டிஷ் இருந்தப்போ. ஸோ இந்த 26க்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி வந்தீங்கன்னா 1930, 31, 32 வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். ஸோ அந்த 2வது வட்டமேஜை மாநாடுல கூட பார்த்தீங்க அப்படின்னா காந்தி கலந்துக்கிடுவார் சரிங்களா. ஸோ அந்த இடஒதுக்கீடு பற்றி அதில் பேசியிருப்பாங்க. ஸோ அதில் தான் பின்னாடி அதோட காரணத்தினால தான் பூனா பேக்ட் சைன் ஆயிருக்கும். ராம்சே மெக்டொனால்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவரையும் வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை, இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 71 சீட்டு வந்து ஒடுக்கப்பட்டோருக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டை அகேன்ஸ்டாக தான் நம்ம காந்தி வந்து நம்ம ஏர்வாடாசிரியரில் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, உண்ணாவிரதம் இருப்பார். 71 சீட்டு ஒடுக்கப்பட்டோருக்கு கொடுக்குறாங்க, தனித்தொகுதியாக கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்க வேண்டாம், ஒடுக்கப்பட்டவர் மட்டும்தான் போட்டிடலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டபுள் ஓட்டிங் ரைட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. காந்தி வந்து ஒத்துக்கிட மாட்டேன்னு சொல்லுவார். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கிறனால அம்பேத்கர் வந்து மறுபடியும் இறங்கி வந்து காந்தி என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஒத்துப்பார். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த 71 சீட்டுக்கு பதிலாக 148 சீட்டு வந்து காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா காங்கிரஸ்குள்ளேயே கொடுத்துருப்பாரு. காங்கிரஸ் வேட்பாளராக ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேக்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ திங்க் 25 செப்டம்பர் மாதம் நினைக்கிறோமா, 25 செப்டம்பர் 1932 பூனா பேக்ட்னு சைன் ஆகும், பூனா ஒப்பந்தம்.
சரிங்களா. பூனா ஒப்பந்தத்தில் கூட பார்த்தீங்கன்னா காந்தி சைன் பண்ண மாட்டார். காந்திக்கு பதிலாக ஏர்வடாசியில் இருக்கிறப்போ மதன் மோகன் மாளவியா சைன் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே அம்பேத்கருக்கு பதிலாக ரெட்டமலை சீனிவாசன் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனை தான். அப்படி பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி எங்கே இருந்தோ வரும். இன்னும் 1890-91 பார்த்தோம்னா திராவிட மகாஜன சபா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்ல அயோத்திதாச பண்டிதர், நீலகிரியில் முதல் மாநாடு, லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின். ஸோ அந்த மாநாட்டில் கூட இடஒதுக்கீடு பற்றி பேசியிருப்பாரு. ஸோ அதே வருஷத்தில் அதுக்கு பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா 1873 வந்து சத்யசோதக் சமாஜ்னு ஒன்று படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி பாபுலே, அவரோட ஒய்ஃப் வந்து சாவித்ரி பாபுலே, அவங்க தான் முதல் பெண் ஆசிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக ஒடுக்கப்பட்டவருக்காக பள்ளியில் இடஒதுக்கீடு கேட்டு அவங்களும் போராடி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படியே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம இதை தனியாக பார்ப்போம், தனியாக வரிசையாக ஸ்டோரியாக சொல்லி இது மாதிரி உங்களுக்கு எழுதி போட்டு நடத்துகிறேன். இதோட கண்டினியூட்டியில் 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குது இல்லை, அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்களே முக்கியமானது தான். 1948 இந்தியா சுதந்திரம் வாங்கினோடனே நம்ம குமாரசாமி ராஜா தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருப்பார். அவர் தலைமையில் ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16% கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இது மொத்தம் சேர்த்து 41% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ இந்த இடஒதுக்கீடே வந்து 1950 நமக்கு சட்டம் ரிலீஸ் ஆயிரும். இது கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குமாரசாமி ராஜா சிஎம்மாக இருக்கிறப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் ஆகிட்டோம், சுதந்திரம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொடுத்த இடஒதுக்கீடு இதுதான். இதுக்கு வந்து என்ன ஆகும்னா 1950 ஜனவரி 26 நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்துடும். அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசியிருக்கோம். சரிங்களா. சமூக நீதி அப்படிங்கிற கான்செப்டில் சமத்துவத்தில் அவங்களை முன்னேறுவதற்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு பேசியிருப்போம். ஆனால் இந்த பிசிக்கான இடஒதுக்கீடு பற்றி சொல்லலை. ஸோ இதை எதிர்த்து 1951 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்பகம் துரைராஜன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க, ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருப்பார். சண்பகம் துரைராஜன் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க ஒரு பெண்ணு. அது மாதிரி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு ஆண் ஒருத்தர், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிசிக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால ஸோ எங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி மறுபடியும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது. அரசியலமைப்பு சட்டத்தில் 41 சொல்லியிருக்கதே என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி தான் ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து பிசிக்கு 25% கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் சட்டத்தின்படி சொல்லப்பட்டபடி ஸ்டார்டிங்கில் வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 15%, ஒரு 7.5% சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 22.5% தான் மொத்த ரிசர்வேஷனே ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ இது 41 கொடுத்ததுனால இதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் வாதங்கள் முன் வைப்பாங்க. ஸோ இது வேணாம் எடுக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ இந்த வாதங்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் போய் காமராஜரை மீட் பண்ணி பேசுவார். ஸோ காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் நேரட்டாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவர்கிட்ட பேசி ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்போ தான் கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31%, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16%, 48% இடஒதுக்கீடை கொண்டு வருவாங்க தமிழ்நாட்டில். இப்போ நான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில். சரிங்களா. ஸ்டார்டிங்கில் இருந்த 25 இருக்குல்ல, இது கூட ஒரு 6% எக்ஸ்ட்ரா ஏற்றி இது கூட ஒரு 48, ஸோ இது ஒரு 16%, மொத்தம் 48% கொண்டு வந்துருவாங்க இடஒதுக்கீடு. சரிங்களா. இது ஸ்டார்டிங்கில் நடந்த விஷயம். இது போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1969 இந்த இடஒதுக்கீடு பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆராய்வதற்காக சட்டநாதன் ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் அமைப்பாங்க. ஸோ அந்த ஆணையமும் அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. 48% ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பின்னாடி 1979, 80 அந்த டைமில் 80களில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வருவார், எம்ஜிஆர் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து இதில் மறுபடியும் இதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார். சரிங்களா. ஸோ அதில் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 30% இருக்குது, 31% இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அவர் ஆக்சுவலாக 900 ஆண்டு வருமானம் 9000 ரூபாய் வருஷத்துக்கு இருக்கிறவங்க, அதுக்கு கீழே இருக்கவங்களாம் கிரிமி லேயராக கன்சிடர் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வரலாம்னு யோசிப்பாங்க. நான் சொல்கிற ஸ்டார்ட் ஸ்டோரி பின்னாடி நிறையா இருக்கு. இன்னும் அது சொல்லுவார். திரும்ப அதை கேன்சல் பண்ணிவிட்டு பின்னாடி என்ன பண்ணிடுவார்னா எம்ஜிஆர் இந்த 9000 லிமிட் அப்படிங்கிறது வேணாம், நம்ம பிசி கொடுத்த ரிசர்வேஷன் இருக்குல்ல அதை 31%லேருந்து 50% உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவார். 30லேருந்து 50% ஆக்கிடுவார். தென் மறுபடியும் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஆல்ரெடி 16 இருக்குது. ஸோ அதில் வந்து 2% ஏற்றி 18%, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 68% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 15, 16 கூட 2% ஏற்றிட்டு 68% ஆயிரும் ரிசர்வேஷன். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980களில் எம்ஜிஆர் கொண்டு வந்திருப்பார். திரும்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் திரும்ப 2வது ஆணையம் அம்பாசங்கர் ஆணையம் ஒரு ஆணையம் போடுறாங்க. ஸோ அவங்க மறுபடியும் இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கருணாநிதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50% இருக்குல்ல, இந்த 50%ல் லேயரை செட் பண்ணுறாரு. இந்த 50 வந்து 30, 20 அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாரு. திரும்ப இந்த 15ஐயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி 15, 18 + 1 இருக்கும். திரும்ப வந்து அந்த 18க்குள்ளேயே டிவிஷன்ஸ் வரும். இப்படியெல்லாம் நம்ம ரிசர்வேஷன் மாறிக்கிட்டே வந்திருக்கும். இது ஒரு அவுட்லைன் தான். சரிங்களா. இப்போ இந்த 30% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு பிசிக்கும் 20% எம்பிசிக்கும் பிரிச்சிருப்பாரு. எம்பிசினா என்ன, பிசினா என்ன, அதுக்கு ஒரு வரையறை கொடுத்துருப்பாங்க. ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் 65% கீழே, இப்போ 50லிருந்து 65% வரைக்கும் இருக்காங்களா பிற்படுத்தப்பட்டவரா, அவங்க பிசி. 65% கீழே பொருளாதாரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சமூகத்தில் பின்தங்கி இருக்காங்கன்னா அவங்க வந்து எம்பிசி அப்படின்னு சொல்றாரு, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அதை தனியாக பிரிச்சுட்டு எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% கொண்டு வர்றாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது கலைஞர் காலத்தில் கொண்டு வந்திருப்பாரு. திரும்ப இப்போ நம்ம ரிசர்வேஷன் 69, பட் அந்த 69 நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா 30 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அப்படிங்கிறதுக்குள்ள 30ல் நம்ம 26.5 ப்ளஸ் ஒரு 3.5 பிரிக்கிறோம் பிசி பிசிஎம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், இதுக்குள்ள டிஎன்சிலாம் வருவாங்க. ஸோ இதில் ஒரு 20%, சரிங்களா, டிநோட்டிஃபைட் கிளாஸ் வந்து தனியாக உள்ளே வந்திருக்கும். தென் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, இந்த எஸ்சி வந்து 18%, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 15 + 3 பிரித்து எஸ்சிஏக்கு கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் எஸ்டி 1%. டோட்டலாக சேர்த்து இப்போ 69% ரிசர்வேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 76வது சட்டத்திட்டத்தில் 1994 வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து நமக்கு 9வது அட்டவணை கீழே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது உருவான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஆர்டரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுப்பேன். இப்போ ஒவ்வொரு சட்டம் எழுதி போட்டு எவ்வளோ வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எவ்வளோ ரிசர்வேஷன், ஸோ அடுத்த ஆக்ட் இப்படி கொண்டு வர போகிறேன். எல்லாமே நோட்ஸ் வச்சிருக்கேன், உங்களுக்கு அடுத்த கிளாஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ விஷயங்கள் ரிசர்வேஷன் நடந்துச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்த விஷயம், இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்குமா, வர வாய்ப்பு இருக்குது, திரும்ப வந்து யாராவது மாற்றலாம் அப்படின்றதுனால தான் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, இதை கொண்டு வந்து டைரெக்டாக 9வது அட்டவணைக்கு கீழே கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்போம் 76 சட்டத்தை 1994 கீழே. சரி, இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இது சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போது இதில் இன்னொரு விஷயங்களும் இருக்குது. 2007 கோயல்கோ கேஸ்னு ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9வது அட்டவணை கீழே இருக்க எல்லாத்தையும் திருத்தலாமா அப்படின்னு கேட்டால் அது திரும்ப முன்னாடி போய் கேசவானந்த பாரதி கேஸை வந்து ரிவைல் பண்ணுது. என்ன சொல்லுது அப்படின்னா 24/4/1973 கேசவானந்த பாரதி கேஸ். இந்த ஏப்ரல் 24, 1973 கேசவானந்த பாரதி கேஸில் அரசியலமைப்பின் கட்டமைப்பு மாறாமல் திருத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்போட பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் திருத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2007 போட்ட கோயல்கோ கேஸில் நீங்கள் இப்போ 9வது அட்டவணையில் இருக்க எல்லாத்தையும் திருத்த முடியாதுன்னு கிடையாது. 9வது அட்டவணை அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா தான், பிரச்சனை கிடையாது. ஆனால் 1973க்கு முன்னாடி வச்சதை பற்றி அவங்க சொல்லலை. 1973க்கு அப்புறம் இந்த கேசவானந்த பாரதி கேஸோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்த எல்லா சட்டத்தையும் மறு ஆய்வு செய்வதற்கான உரிமை உச்சநீதிமன்றத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய நம்ம இடஒதுக்கீடு சட்டத்தை திருத்திக்கலாம். ஏன்னா 1994 தான் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குள்ள. ஸோ இதை பற்றி பார்க்குறதா 9வது அட்டவணைப்பா. சரிங்களா? ஓகே. ஸோ முடிஞ்சால் நான் சொன்ன ரிசர்வேஷனை நீங்கள் ரிசர்வேஷன் டாப்பிக்கை ஃபுல்லாக உங்களை சொல்லலை. ஒரு வருஷம் இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, 1948 இத்தனை %, 50 இத்தனை %, 51, 54 இல்லை 69, அடுத்து 1980. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மண்டல் கமிஷன்லாம் வரும். இப்போது 1953 வந்து பார்த்தீங்கன்னா காக்கா காயல்கள் கமிஷன், 79 மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து 10 வருஷம் ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் விபி சிங் வந்து அதை கொண்டு வந்து சமூக நீதி காத்த பிரதமர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மத்திய அரசோட சட்டத்தில் வரும்போது அதை பற்றி படிப்போம். இப்போ நான் சொன்னதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். சரிங்களா? தெரிஞ்சால் அந்த கமிஷன்ஸை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மத்திய அரசு போட்ட கமிஷன்ஸ் என்னென்ன, எந்த வருஷம், மாநில அரசு போட்ட கமிஷன்ஸ் என்னென்ன, எந்த வருஷம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் பின்னாடி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 10வது அட்டவணைமா கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. சரிங்களா? இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா 52வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1985 ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் சொல்கிறாங்க. இதை முதல்ல இயற்றிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1979 வெஸ்ட் பெங்கால் முதல்ல இயற்றிய மாநிலம். இது டைரக்ட் ஒன் வேர்டு. சரிங்களா? இதன் மூலமாக எந்தெந்த ஆர்டிக்கிளில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102ல் 2, 191ல் 2. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ இவங்க ரெண்டு பேரும் கட்சி தாவரத்தை பற்றி சொல்லக்கூடியது தானே. எம்பி எம்எல்ஏ 102ல் 2, 191ல் 2. இந்த 2 ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இதுக்கான நிபந்தனைகள் என்னென்ன, இந்த கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். கண்ட்ரோல் வந்து ஸ்பீக்கர் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பாருங்க, நிபந்தனைகள் கொண்டு வந்தப்போ மினிமம் 1/3 மெம்பர்ஸ் வேறு கட்சியில் இணையலாம் அல்லது உருவாக்கலாம். குறைந்தபட்சம் 3/4 மெம்பர்ஸ் வேற கட்சியில் இணையலாம் அல்லது உருவாக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி சொல்லப்பட்டது. ஆனால் 2003 91வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி கட்சி பிளவுறும் பொழுது கட்சி தாவல் பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க.
அடுத்தடுத்த சேஞ்சஸ் முக்கியம். இது சொல்லது எப்போ அப்படின்னா 1985. இப்போ இருக்கக்கூடிய சேஞ்சஸ் 2003 மாற்றிருக்காங்க. கட்சி பிளவரும் போது கட்சி தாவல் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் சுயேட்சை உறுப்பினர்கள் வேறு கட்சியில் சேரக்கூடாது அப்படிங்கிறது இதில் ரூல்ஸ். இந்த கட்சி தாவல் தடுத்த ரூல்ஸ் படி சுயேட்சை உறுப்பினர்கள் வேறு கட்சியில் இணையக்கூடாது. அது மாதிரி நியமன உறுப்பினர்களாக இருந்தால் 6 மாதத்துக்குள்ளே இணைஞ்சிக்கலாம். சரிங்களா? 6 மாதத்துக்கு மேலே வேறு கட்சியில் என்ன பண்ண வேறு கட்சிக்கு செல்லக்கூடாது. இது மூணுமே முக்கியமான ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேலும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமைச்சர்கள் எண்ணிக்கை 15% எம்பியில் 15% இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதை சொன்னதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தோட அமெண்ட்மெண்ட் 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2003 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ்மா வரிசை எழுதிக்கோங்க. 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் ஆர்டிகல் 243 243 வரை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992. இதோடைய பணிகள் மொத்தம் 29 பணிகள். இந்த பணிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 243 ஜி, அதான் அதோட பணிகளை பற்றி சொல்லக்கூடியது. தென் 24/4/1993 இதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே உங்களுக்கு டேரக்ட் ஒன்வேர்டாக கேட்பாங்க. குரூப் 4 எக்ஸாமு, பிசிஎஸ்ஐலாம் அங்கே டேரக்ட் ஒன்வேர்டாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 73வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் 24, 1993. இதே ஏப்ரல் 24 இப்போ தான் பார்த்தோம் கேசவானந்த பாரதி கேஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் டே, அப்போ ஊராட்சி தினம், இது உள்ளாட்சி தினம், லோக்கல் கவர்மெண்ட்டு. இது ரெண்டும் எழுதிக்கோங்க. ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக இங்கேயே கொடுத்துட்றேன். சரிங்களா? தென் 17/5/1882 ரிப்பன் பிரபு முத உள்ளாட்சியை உள்ளே கொண்டு வந்ததுனால ரிப்பன் பிரபு என்ன சொல்கிறாங்க, தல சுயாட்சியின் தந்தை. தல சுயாட்சி சட்டம் கொண்டு வராரு. அதனால தல சுயாட்சியின் தந்தை. அதனால ரிப்பன் நிறைய விஷயங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முறைப்படுத்தியிருப்பாரு. அதனால ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கோட்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ரிப்பன் வந்து தல சுயாட்சியின் தந்தை, உள்ளாட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மா உள்ளாட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிப்பன் பிரபு, லார்ட் ரிப்பன். மக்கள் தொகை கணக்கெடுப்பை முறைப்படுத்தியவர் இவர் தான். சரிங்களா? முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு வந்திருப்பாரு. தென் ஆர்டிகல் 40 நமக்கு டிபிஎஸ்பியில் வரும். இந்த ஆர்டிகல் 40 பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு உருவாதல் பற்றி சொல்லியிருக்கும். இதுவும் முக்கியமான விஷயம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு உருவாவதை பற்றி அரசு நெறிமுறை கோட்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள சரத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 40. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 40 சொல்லப்பட்டிருக்கும். இதுக்காக இப்போ இதை பற்றி நம்ம தனியாக பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லியே தனியாக ஒரு கிளாஸ் இருக்குது. மேக்ஸிமம் 2 கிளாஸ் கூட வரலாம். அது 3-4 மணி நேரம் கிளாஸஸ் இருக்குது நிறையா. ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின் வரிசைப்படுத்த சொல்லி கேட்குறாங்க. அதை உங்களுக்கு இங்கேயே முடிச்சிடுறேன். நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொரு கமிட்டியை பற்றி நம்ம உள்ளே படிக்கணும். இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன, எப்போ போட்டாங்க, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இதை இந்த அவுட்லைனாக படிச்சிருங்க. இதில் லாஸ்ட் 2 இயர்ஸில் 2 தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 2025-24 கமிட்டிகள் பார்த்தீங்கன்னா 1957 பல்வேந்திராய் மேத்தா கமிட்டி, 3 டயர் பஞ்சாயத்து, ஒரு சில ஒன்று சேர்த்து படிச்சுக்கலாம். 3 அடுக்கு பஞ்சாயத்து. 1977 அசோக் மேத்தா கமிட்டி 2 டயர் பஞ்சாயத்து. தென் 1982 ஹனுமந்தராய் கமிட்டி. 1985 ஜிவிகே ராவ் கமிட்டி. ஸோ அந்த ஜிவிகே ராவ் கமிட்டியை தான் வேரற்ற புற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். வேரற்ற புற்கள் அப்படின்னா எல்லா கமிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது ஒரு ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணது வந்து ஆக்சுவலாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன். இப்போ கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு படிக்கிறப்போ நமக்கு பிளானிங் கமிஷனே வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இப்போ நிதி ஆயோக் அப்படின்னு சொன்னோம்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, நிதி குழு அப்படின்னு சொன்னோம்னா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஏன்னா அரசியலமைப்பில் ஆர்டிகல் 280 எதை பற்றி சொல்லுது, நிதிக்குழு அமைக்கிறத பற்றி சொல்லுது. அப்போ நிதிக்குழு அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்க சரத்தின்படி உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேர் இருக்கு. ஆனால் பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, பிளானிங் கமிஷன் வந்து அரசியலமைப்பில் சொல்லப்படலை, அமைச்சர்கள் தீர்மானம் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு வேரே இல்லாத அமைப்பு இன்னொரு அமைப்பை கிரியேட் பண்ணுது, கமிட்டி போடுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் வேரற்ற புற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி. ஏன்னா இதை ஃபார்ம் பண்ணது பிளானிங் கமிஷன். சரிங்களா? அடுத்து 1986 எல்எம் சிங்வி கமிட்டி. இவங்க ரெக்கமெண்டேஷன் படி தான் நம்ம பின்னாடி நடைமுறைப்படுத்தியிருப்போம். 1988 பிகே துங்கோன் கமிட்டி. 1988 விஎன் காட்கில் கமிட்டி. இந்த கமிட்டியெல்லாம் கொடுத்துட்டு கமிட்டியை வரிசைப்படுத்த சொல்லுவாங்க, இல்லை இயர் ஆர்டரில் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லை இப்போ சொன்ன மாதிரி வேரற்ற பொருட்கள்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒன்வேர்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரூப் 4ல் மெயினாக. சரிங்களா? குரூப் 1ல் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. குரூப் 1லையுமே ஒரு 25 கொஸ்டின் குரூப் 4 லெவலில் தான் இருக்கும். அதனால் அதுலேயும் கேட்க வாய்ப்பு இருக்குமா? எடுத்து பாருங்கள், பிவைக்கு எடுத்து பாருங்கள். சார் அதுக்கப்புறம் இதில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது, 24/4/1992 தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள். 1992 முதல் நடைமுறைப்படுத்தினவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ். நம்ம தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தினது 94 தான். 1994 தான் தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்து மத்திய பிரதேஷ். சரிங்களா? எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு யாருன்றது கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து 12வது அட்டவணை நகராட்சி அமைப்பு. சரிங்களா? முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 18 பணிகள் இருக்குது. 243 டபிள்யூ. சரிங்களா? பணிகள் பற்றி சொல்லக்கூடிய இந்த டபிள்யூன்றது பணிகள். இது முனிசிபாலிட்டியோட பணிகளை பற்றி சொல்லக்கூடிய இது டபிள்யூ. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னு பார்த்தோம் 243 ஜி. அது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜோட பணிகள் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 243
243ல் பியிலிருந்து இசட்ஜி வரை இருக்கும் சரிங்களா. இது 74வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இது நடைமுறைக்கு வந்தது 1/6/1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது சரிங்களா. ஜூன் 1ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கீழே கொடுத்துருக்கேன், எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் நமக்கு ஆர்டிக்கிள் 40 சொல்லப்பட்ட ஒரு ஊராட்சி உள்ளாட்சி அமைப்பு வேணும் அப்படின்ற கான்செப்ட் கீழே தான் பஞ்சாயத்து ராஜ் வந்திருக்கும், நகராட்சி வந்திருக்கும். இதுக்கும் அந்த ஆர்டிக்கிள் அதே 40 தான் சரிங்களா. தென் 22/12/1992 லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணுறாங்க. 23/12/1992 ராஜ்யசபாவில் பில் பாஸ் ஆகுது. 24/93 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குறாரு சரிங்களா. இந்த ஒப்புதல் வழங்கினாலும் நடைமுறை எடுத்திருக்கோம், நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தனியாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள் பில் ஆக்டாக மாறின நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 24/4/1993 சரிங்களா. இதுதான் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நகராட்சி முத உருவான நகராட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் நகராட்சி 1688 இதான் முதல் ஊராட்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் 1772, கல்கத்தா 1793 சரிங்களா. அடுத்து இது வந்து நான் ஆன்சர் கொடுத்துட்டேன், இருந்தாலும் இதை வச்சுக்கோங்க, இது உங்களுக்கான கொஸ்டின் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா இதில் வந்து சிம்பிள் கொஸ்டின் பேசிக்காக கேட்குறாங்க. ஒரு மாநகராட்சி அப்படின்னா எத்தனை மக்களை கொண்டது, எத்தனை மக்கள் இருந்தால் அதுக்கு பேர் மாநகராட்சி, எத்தனை மக்கள் இருந்தால் நகராட்சி, எத்தனை மக்கள் இருந்தால் ஒரு பேரூராட்சி. இந்த 3க்கும் ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. திரும்ப கமெண்ட்டில் பார்க்குறவங்க கொஞ்சம் படிச்சுப்பாங்க இது, ஏன்னா அது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா. அது மாதிரி முதல் பேரூராட்சியை அறிமுகம் செய்த மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தான். முதல் பேரூராட்சியை அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு. அது மாதிரி அதோட தலைவர்கள் பாருங்கள், மாநகராட்சியின் தலைவர் மேயர், நகராட்சியோட தலைவர் நகராட்சி ஆணையர், இதுவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு டைம். அது மாதிரி பேரூராட்சியோட தலைவர் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஇஓ சரிங்களா. ஓகே, ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் இதில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கோ எடுத்து எழுதணும் தனியாக. நம்ம எப்படி மேக்ஸில் வந்து தனியாக ஃபார்முலா நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுவோமோ அது மாதிரி இதை லாஸ்ட் நோட் அப்படின்னு போட்டு இன்றைக்கி நீங்கள் படித்தோம், இதில் நம்ம எத்தனை ஆர்டிகல் படிச்சிருக்கோம், எத்தனை அமெண்ட்மெண்ட் படிச்சிருக்கோம், அதை மட்டும் தனியாக எழுதுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 137 13 பி பார்த்துருப்போம். அது மாதிரி ஆர்டிகல் 243 ஜி பார்த்தோம், 243 டபிள்யூ பார்த்தோம் சரிங்களா. ஸோ அதுவே நம்ம இடஒதுக்கீடுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா 243 டி 2 இருக்கும். 243 டி அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜில் ரிசர்வேஷன், டி அப்படிங்கிறது நகராட்சியில் ரிசர்வேஷன். ஸோ அப்போ அந்த மாதிரி ரிசர்வேஷனை பற்றியும் இதுக்குள்ளே வருது. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா தனியாக அன்னைக்கு முடிக்கிறப்போ நீங்கள் ஒரு 10 ஆர்டிகலாக படிச்சிங்கன்னா ஒரு 100 ஆர்டிகல் படிச்சிருப்போம், படிச்சதே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி ஃப்ளோவில் படிச்சுட்டு போயிடணும் சரிங்களா. ஸோ இது நிறையா விஷயங்கள் சேஞ்சஸ் வந்திருக்கும். இப்போ இடஒதுக்கீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 மணி நேரம் கிளாஸ் தேவைப்படுமா, அவ்வளோ டேட்டா என்கிட்ட இருக்குது, நான் எல்லாமே கொடுக்குறேன் அடுத்தடுத்து. இப்போ நான் கொடுத்தது ஒரு சாம்பிளுக்கு. இப்போ 9வது அட்டவணைன்னு சொல்லி படிக்கிறோம், 2 பாயிண்ட் படித்து அது 2 பாயிண்ட் மறந்துடும். இப்போ நான் 2வது அட்டவணையை சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அப்போ அவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வைக்கும்போது அட்லீஸ்ட் அந்த இடஒதுக்கீடு எங்கே பேசினேன் அப்படின்னு ஞாபகம் வரும்ல, அதுக்காக தான் சொன்னேன். நான் இடஒதுக்கீடை பற்றி ஃபுல்லாக முடிக்கல, இன்னும் அதை பற்றி சொல்கிறது நிறையா இருக்குது. மத்திய அரசு இடஒதுக்கீடு ஒரு கிளாஸ் வரும், மாநில அரசு இடஒதுக்கீடு ஒரு கிளாஸ் வரும். ஃபுல்லாக கன்க்ளூஷன், அந்த இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய அட்டவணைகள், இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய சரத்துகள் எத்தனை, அதில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, அது மூலமாக வந்து மக்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களா, இல்லை அப்படின்னா தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களா, எல்லாமே இருக்குது. கல்வியிலே இருக்குது. அதனால தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, மொத்தம் 3 விஷயத்தை பார்ப்பாங்க: சமூகத்தில், கல்வியில், பொருளாதாரத்தில். இந்த பொருளாதார இடஒதுக்கீடு பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு இப்போ 103வது சட்ட திருத்தம் 2019 தான் இடபிள்யூஎஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே 8 லட்சம் ரூபாய் வரம்புக்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த இடபிள்யூஎஸ் கண்ட்ரோலில் வருவாங்க. அப்போ இடபிள்யூஎஸில் சொல்லும் போதே தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நம்ம மற்ற ரிசர்வேஷனுக்கு கம்யூனிட்டி அதுக்கு வராதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ பிசி எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அப்போ அதில் கண்டிப்பாக எதை சொல்ல வர்றாங்க ஜென்ரல். அப்போ அதில் 3லேயே வராத ஓசிக்கு தான் அவங்க ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஓசின்னு சொல்லலைனாலும் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்க, ரிசர்வேஷனில் வர கம்யூனிட்டி அந்த 10% ரிசர்வேஷனில் வராது, அவங்க 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் சம்பாதிக்கணும், அவங்க வீடோட அளவு கூட பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், ஒரு 5 ஏக்கருக்கு கீழே தான் அவங்க லேண்ட் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ள ப்ரோட்டோக்கால் கொண்டு வர்றாங்க சரிங்களா. எல்லாத்துலேயுமே நிறையா விஷயங்கள் ப்ரோட்டோக்கால் வரும். நான் இப்போ மொத்தமாக சொல்லலை, இப்போ லாஸ்ட் வந்தாலும் சொல்லிட்டேன். மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன், அவங்க ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. பணி உயர்வில் கூட பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கிறது சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரி ஃபார்வர்டு இருக்கும் இல்லைங்களா, கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்கள்ல நம்ம போஸ்டிங்ஸை. இப்போ இந்த டைம் வந்து ரிசர்வேஷனில் வந்து இவ்வளோ போஸ்ட் இருக்குது எடுக்கலை அப்படின்னா அதில் 50% போஸ்ட்டை தான் திரும்ப கேரி ஃபார்வர்டே பண்ணணும் அப்படின்றத பற்றி கூட மண்டல் கமிஷனில் பேசியிருப்பாங்க தெளிவாக. அது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம இடஒதுக்கீடில் பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸ் இடஒதுக்கீடு. அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 3ம் கவர் ஆகிற மாதிரி ஒரு 2 வீடியோ கன்ஃபார்மாக 2 கொஸ்டின் கேட்கலாம். நம்ம கேட்கலைனாலும் நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறையா படிச்சுட்டே போகிறோம். குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இது வருமா அது வருமானு கேட்குறீங்க. எல்லாமே சிலபஸில் இருக்குது. சிலபஸில் இருக்குன்றத விட நம்மளோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு இடஒதுக்கீடில் ஓபிசியில் 27% இடஒதுக்கீடில் நீங்கள் வேலைக்கு வர்றீங்க, பிசி
இல்லை எம்பிசி 20% இடஒதுக்கீடு இருக்குது, இல்லை எஸ்சி எஸ்டி 18% வர்றீங்க, எஸ்சி அந்த 3% இடஒதுக்கீடு, அது எப்படி வந்துச்சு, எந்த கமிட்டி ரெஃபர் பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுக்கிறத நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் அதிகமாகிக்கிட்டே போகும். மறக்காது. ஏதோ எக்ஸாமுக்காக படிக்கணும்னு படிக்காதீங்க, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிங்க. படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறையா விஷயங்களை கேதர் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கண்டினியூஸாக படிங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.